ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு விஷால் நடிச்ச படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ல வரும். முண்டாசுப்பட்டி இந்த படம் 13 ஜூன் 2014 டைரக்டர் ராம்குமார் டைரக்ட் பண்ணி விஷ்ணு விஷால் நந்திதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம்குமார் அவர்கள் ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு புதுவிதமான கிராமத்து கதையில விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. ஜீவா இந்த படம் 27 செப்டம்பர் 2014 டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணி விஷ்ணு விஷால், ஸ்ரீதிவ்யா, சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காதல் கலந்த ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஒரு சாதாரண பையன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது அழகா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு விஷால் ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர்ன்றதுனால இந்த படத்துல அவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படமும் அவருக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. கட்டா குஸ்தி இந்த படம் 2 டிசம்பர் 2022 டைரக்டர் செல்லா ஐயாவு டைரக்ட் பண்ணி விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஒரு காமெடி கலந்த ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் கொஞ்சம் சென்டிமெண்டாவும் இருக்கும். இந்த கட்டா குஸ்தி திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 30 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. குள்ளநரி கூட்டம் இந்த படம் 25 மார்ச் 2011 டைரக்டர் ஸ்ரீ பாலாஜி டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், ரம்யா ரம்பீசன், சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல போலீஸ் செலக்ஷன் எப்படி எடுப்பாங்கன்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஷ்ணு விஷால் அவர்கள் காதலுக்காக போலீஸ்ல செலக்ட் ஆகியே ஆகணுன்ற கட்டாயத்துல இருப்பாரு. இந்த குள்ளநரி கூட்டம் திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. வெண்ணிலா கபடி குழு இந்த படம் 29 ஜனவரி 2009 டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், சரண்யா மோகன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை காமெடி கலந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். இந்த படம் தாங்க நம்ம விஷ்ணு விஷாலுக்கு முதல் படம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கபடி விளையாடுறது மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதிகமா கிளைமேக்ஸ்ல விஷால் கபடிக்காக உயிரை விட்டிருப்பாரு. இந்த படம் என்னதான் நெகட்டிவ் எண்டிங்கா இருந்தாலும் இந்த படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. சிலுக்குவார்பட்டி சிங்கம் இந்த படம் 21 டிசம்பர் 2018 டைரக்டர் செல்லா ஐயாவு டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், ரஜினா கேசந்திரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் செல்லா ஐயாவு அவர்கள் ஒரு முழுக்க காமெடி படமா எடுத்திருப்பாரு. நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த படத்துல ஒரு பயந்த போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆபாயிலுக்காக பெரிய ரவுடியை பிடிச்சி ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. அதுக்கு அப்புறம் நடக்கிற எல்லா காமெடியுமே செம்ம ஃபன்னா இருக்கும். இந்த படமும் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. FIR இந்த படம் 11 பிப்ரவரி 2022 டைரக்டர் மனோ ஆனந்த் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், மஞ்சிமா மோகன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த படத்துல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 25 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. இன்று நேற்று நாளை இந்த படம் 26 ஜூன் 2015 டைரக்டர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், கருணாகரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம்குமார் அவர்கள் ஒரு டைம் மிஷின் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் தமிழ் சினிமாலேயே முதல்ல எடுக்கப்பட்ட டைம் மிஷின் திரைப்படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். இந்த இன்று நேற்று நாளை திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த படம் 3 ஜூன் 2016 டைரக்டர் எழில் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், நிக்கி கல்ராணி, சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எழில் அவர்கள் ஒரு ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம ரோபோ சங்கர் சொல்ற டைலாக் அன்னைக்கு காலையில 6 மணி இருக்குன்றது ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே லேக் ஆகாம செம்ம காமெடியா போகும். இந்த வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. ராட்சசன் இந்த படம் 5 அக்டோபர் 2018 டைரக்டர் ராம்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஷால், அமலா பால் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம்குமார் அவர்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. இந்த ராட்சசன் திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் கரியர்லயே ஒரு பெஸ்ட் திரைப்படமா அமைஞ்சதுங்க. உண்மையை சொல்லணும்னா படம் உண்மையாவே வேற லெவல்ல இருக்குங்க. படத்தை ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு செம்ம சஸ்பென்ஸா கொடுத்திருப்பாரு டைரக்டர் ராம்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ராட்சசன் திரைப்படம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் சூப்பரா ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு விஷால் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.